சேலத்தில் நடந்த மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருவரும் மோதிக்கொண்ட காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாமன்ற கூட்டத்தில் நடந்த கலையபரத்தினுடைய காட்சிகளை பார்க்கின்றோம். விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் இளையராஜா இணைப்பில். விவரம் சொல்லலாம் இளையராஜா. கோபாலகிருஷ்ணன். சேலம் மாநகராட்சியின் மாமன்ற இயல்பு மற்றும் அவசர கூட்டம் இன்று மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கோட்டத்தின் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். அப்போது மாமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் யாதவமூர்த்தி எழுந்து கட்டிட அனுமதி முறையற்ற முறையில் வழங்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே டெண்டர்கள் வழங்கப்படுகிறது என குற்றம் சாட்டி பேசினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள் அவர் மீது பேப்பர் ஒன்றை தூக்கி எறிந்தனர். மேலும் திமுக கவுன்சிலர் சுஹாசினி எழுந்து அவரிடம் வாக்குவாதம் செய்ய முயன்ற போது இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கவுன்சிலர் சுஹாசினி யாதவமூர்த்தியின் கன்னத்தில் மாறி மாறி அறைந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. இதையற்ற உறுப்பினர்கள் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி மேற்கொண்ட நிலையில் இந்த கூட்டத்தில் சலசலப்பும் கைகலப்பும் ஏற்பட்டது. இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் திடீரென மேயர் மேஜை முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கவுன்சிலர் சுஹாசினி சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். மாநகராட்சி டெண்டர்களை அமைச்சருக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே எடுப்பதாக கவுன்சிலர் யாதவமூர்த்தி குற்றம் சாட்டிய நிலையில் திமுக கவுன்சிலர்கள் அவரை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பிய போது இந்த மோதலானது மாறியுள்ளது. திமுக அதிமுக கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கூட்டத்தை பாதியிலேயே முடித்துவிட்டு மேயர் ராமச்சந்திரன், ஆணையாளர் இளங்கோவன் கூட்ட அரங்கை விட்டு வெளியேறிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன். நன்றி இளையராஜா, விவரங்களுக்கு நன்றி.